அலெக்சாண்டரின் கல்வி முடிந்து இளமை பருவம் தொடங்கியதும் அவரது வாழ்க்கை இன்னும் வித்தியாசமான பாதையை எடுத்தது. இரண்டாம் பிலிப் தனது மகன் புத்தக அறிவு மட்டுமல்லாமல் போரின் சூழ்நிலைகளிலும் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று எண்ணினார். அதனால் சிறு வயதிலிருந்தே அலெக்சாண்டருக்கு உடற்பயிற்சி, குதிரை சவாரி, வாள்சண்டை, ஈட்டி எறிதல் போன்ற பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. அன்றைய காலத்தில் ஒரு அரசனின் மகன் என்றால் அவன் போர்க்களத்தில் சிங்கம் போல குதிக்க தெரியாவிட்டால் அவன் அரசனாக மதிக்கப்பட மாட்டான். இதை பிலிப் நன்றாகவே புரிந்திருந்தார். அதனால் அலெக்சாண்டருக்கு மிகவும் கடுமையான பயிற்சிகளை கொடுத்து வளர்த்தார். அலெக்சாண்டர் தனது வயதினருடன் போட்டியிடும் போது எப்போதும் வித்தியாசமாகவே விளங்கினார். உடல் பலம் மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனமும் தந்திரங்களும் அவனுக்கு அதிகம். உதாரணமாக, மற்றவர்கள் வாள்சண்டையில் நேருக்கு நேர் மோதும் போது அலெக்சாண்டர் எதிரியின் அசைவை கவனித்து அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று யோசிப்பான். சிறு வயதிலிருந்தே அவன் வெற்றிக்கு பலம் மட்டுமல்ல, அறிவும் தேவை என்று நம்பியிருந்தான். அதைப்போல பூசிபாலஸ் என்னும் குதிரையை அடக்கிய சம்பவம் அலெக்சாண்டரின் புகழை இன்னும் உயர்த்தியது. ஆக அலெக்சாண்டர் இளமையில் இருந்தபோதே அரசியல் சூழ்நிலைகளிலும் கலந்து கொண்டான். இரண்டாம் பிலிப் அவனை சபைகளில் உட்கார வைத்து அரசர்களின் பேச்சுகளை கேட்க செய்தார். அவன் அங்கு அமர்ந்து யார் உண்மையோடு பேசுகிறார்கள், யார் வஞ்சகத்துடன் பேசுகிறார்கள் என்பதை கண்டறிவான். அரசியல் உலகின் சிக்கல்கள் சிறு வயதிலேயே அவனுக்கு புரிந்துவிட்டன. அதனால்தான் பின்பு அவன் எப்போதும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட்டான். முதல் இராணுவ அனுபவம் அலெக்சாண்டரின் வாழ்க்கையையே முற்றிலும் மாற்றியது. கிமு 340ஆம் ஆண்டில் அவனுடைய வயது 16ஆக இருந்தபோது இரண்டாம் பிலிப் ஒரு படையெடுப்புக்கு சென்றிருந்தார். அப்போது அலெக்சாண்டருக்கு பொறுப்பாக வழங்கப்பட்டது மாசிடோனியாவின் நிர்வாகம். அந்த நேரத்திலே ஒரு பகுதியில் கிளர்ச்சி ஏற்பட்டது. அலெக்சாண்டர் வெறும் இளம் வயது அரசன் என்றாலும் உடனே படைகளை ஒழுங்குபடுத்தி கிளர்ச்சியை அடக்கினான். அவன் வெற்றிகரமாக அந்த இடத்தை கைப்பற்றி அலெக்சாண்ட்ரோபோலி என்று பெயரிட்டான். இது அவனது முதல் அரசியல் மற்றும் இராணுவ சாதனை. மக்கள் அனைவரும் இவன் உண்மையில் பிலிப் மகன் மட்டுமல்ல, அவனே ஒரு அரசன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். பின்பு கிமு 338ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தனது தந்தையுடன் சேர்ந்து நடந்த சீரோனியா போரில் கலந்து கொண்டான். அப்போது அவனுடைய வயது 18. கிரேக்க நகர அரசுகளின் கூட்டமைப்பை எதிர்த்து நடந்த அந்த போரில் அலெக்சாண்டர் தனது குதிரைப்படையை வழிநடத்தினான். அந்த கடுமையான போரில் அலெக்சாண்டரின் வீரத்தையும் தந்திரங்களையும் உலகம் முதல் முறையாக கண்டது. அந்த நாள் இரண்டாம் பிலிப்பின் பக்கம் நின்று அலெக்சாண்டர் போர்க்களத்தில் வெளிப்படுத்திய திறமை அவன் எதிர்காலத்தில் உலகை வெல்லக்கூடியவன் என்பதை வெளிப்படுத்தியது. அலெக்சாண்டரின் இளமை பருவம் முழுவதும் ஒரு தொடர்ச்சியான பயிற்சியும் சோதனைகளும் தான். அவனுடைய உடல் பயிற்சி, குதிரை சவாரி, வாள்சண்டை, அரசியல் அனுபவம், போர்க்கள பங்களிப்பு இவையெல்லாம் சேர்ந்து அவனை ஒரு முழுமையான தலைவராக வடிவமைத்தது. சாதாரண இளவரசன் ஒருவன் இந்த அளவுக்கு உருவாக்கப்படுவது அபூர்வமானது. ஆனால் அலெக்சாண்டர் தனது சிறு வயதிலிருந்தே நான் உலகை வெல்ல பிறந்தவன் என்ற நம்பிக்கையோடு நடந்தான். அதனால்தான் அவன் இளமை கால சாதனைகள் கூட வரலாற்றில் இடம் பிடிக்கின்றன. அலெக்சாண்டரின் இளமை கால அனுபவங்கள் ஒரே முடிவைத்தான் நமக்கு காட்டுகின்றன. அவனுடைய மகத்துவம் என்பது அதிசயத்தால் வரவில்லை. அதற்கு பின்னால் கடுமையான பயிற்சியும் அறிவும் அனுபவங்களும் இருந்தன. பூசிபாலஸை அடக்கிய சம்பவத்திலிருந்து சீரோனியா போர் வரை அலெக்சாண்டர் தனது திறமையை நிரூபித்துக் கொண்டான். ஆக அவன் வாழ்க்கையின் தொடக்க பகுதி அவனை ஒரு முழுமையான வீரனாகவும் அறிவாளியாகவும் தலைவராகவும் மாற்றியது.